Hi friends, this is Maheshwari cooking channel. இன்னைக்கு green color vegetable குருமா இடியப்பம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்துட்டு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, இதெல்லாம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுங்க. ஒரு பீஸ் இஞ்சி போடுங்க. கொஞ்சம் தேங்காய் போடுங்க. தேங்காய் ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். 2 பட்டை, 2 லவங்கு, ஒரு 4 பச்சை மிளகாய் போடுங்க. கொஞ்சம் சோம்பு போடுங்க. கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டுட்டு நைஸாக மசாலா அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் விடுங்க. ஆயில் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுருங்க. வெங்காயம் போட்டு வதக்குங்க. ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்குனோடனே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு போடுங்க. தக்காளி வதக்கும் போது சால்ட் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிடும். அது கூட மஞ்சள் பொடி போட்டு வதக்குங்க. இப்போ தனியா பொடி போடுங்க. வேறு எதுவும் மசாலா வேண்டாம். தனியா பொடி 1.5 ஸ்பூன் போட்டு வதக்குங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினோடனே நீங்கள் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விடுங்க. இங்கே இடியாப்பத்துக்கு நான் மாவு ஃபஸ்ட்டே கலக்கி வச்சுருந்தேன் சுடு தண்ணியில். இப்போ வந்து இடியாப்பம் நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த குருமா வந்துட்டு செட் தோசைக்கு, பூரிக்கு, இடியாப்பமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமுக்கு வைக்கிறேன். உங்கள்கிட்ட இடியாப்பம் பாத்திரம் இருந்துச்சுன்னா இடியாப்பம் பாத்திரத்தில் வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீமுக்கு வைங்க. நல்லா ஸ்டீம் ஆகணும். இப்போ குருமாது பார்க்கலாம். பாருங்கள், வெஜிடபிள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா அரைச்சி வச்சுருந்து நம்ம ஊற்றலாம். மசாலா வெஜிடபிள் நல்லா கொஞ்சம் வதக்குங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் மூடி போட்டு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெஜிடபிள் குருமா நல்லா க்ரீன் கலராக நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இடியாப்பமும் பார்க்கலாம். பாருங்கள், இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலாம் நம்ம. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.